அப்போ நம்ம எதை விட்டோமோ எதை இழந்தோமோ அது போன்ற அனைத்து விஷயங்களிலும் ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஒரு வேகமாக, ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறதே ஒரு உஷ்ண கிரகம், ஒரு ஸ்பீடை குறிகாட்டக்கூடிய கிரகம். ரொம்பவும் வேகமா ரொம்பவும் சுறுசுறுப்பா நாம் செயல்படுவோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செவ்வாய்க்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குரு பார்வை இருக்கிறது, பிறகு குரு பார்வை இல்லை. இப்போ குரு பார்க்கும் பொழுது செவ்வாய் ரொம்பவும் சாத்வீகமா ரொம்பவும் சாஃப்டா ஓரளவுக்கு விவேகமா செயல்படும். குரு பார்வையை இழந்த பிறகு இந்த செவ்வாய் கொஞ்சம் பராக்கிரமமாக, அதாவது ஒரு போர் குணம் கொண்ட ஒரு நபராக, சில நேரத்துல கொஞ்சம் மூர்க்கத்தனம் நிறைந்த ஒரு நபராகவும் செயல்படும். ரொம்பவும் குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா, செவ்வாய் ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திர அதிபதியாக செயல்படக்கூடிய